ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ். இன்றைக்கி நம்ம சொல்ல 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் 3 BHK கிழக்கு வாசல் வீடை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியே இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் தான். நீங்கள் சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படிப்பட்ட ஒரு ப்ரீமியமான லொக்கேஷனில் இந்த வீடு வந்து லொக்கேட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடு பார்த்தீங்க அப்படின்னா 2.25 சென்ட் அப்படிங்கிற லேண்ட் ஏரியாவில் 20x60 அப்படிங்கிற பிளாட் டைமென்ஷனில் வீட்டோட கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இது ரெண்டும் சேர்த்து 1480 ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்கு பார்த்த இடத்துல கிழக்கு வாசல் வச்சு கட்டப்பட்ட ஒரு அழகான பியூட்டிஃபுல் 3 BHK G+1 டியூப்ளெக்ஸ் ஸ்டெப் வில்லா ஹவுஸ் இது. இந்த வீட்டுக்கு இம்ப்ரெசிவான கிராண்ட் எலிவேஷனோட வீட்டுக்கு ஒரு பெரிய காரை கூட தாராளமாக நிப்பாட்ட அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்து பெரிய லிவிங் ஏரியாவோட இல்லத்தரசிங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கிச்சன் கம் டைனிங் கொடுத்து வீட்டில் வர 3 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சோட பிளான் பண்ணி தேவைப்படுற இடத்துல இம்ப்ரெசிவான இன்டீரியர் கொடுத்து வீட்டோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் இது ரெண்டுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து வேற லெவலில் இந்த வீடை கட்டி சேல்ஸுக்கு இப்போ ரெடியாக வச்சிருக்காங்க. வீட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போகிற நேஷனல் ஹைவேலேருந்து வெறும் 1.5 கிலோமீட்டரில் லொக்கேட்டாக இருக்கிற போடிப்பாளையம் அப்படிங்கிற ஃபேமஸான ஏரியா LNT பைபாஸை ரொம்ப ஒட்டி வர ஒரு ஏரியாவில் தான் இந்த வீடு வந்து லொக்கேட்டாக இருக்குது. ஸோ மலுமிச்சம்பட்டி, மதுக்கரை, ஈச்சனாரி, ஒத்தக்கால் மண்டபம் இந்த ஏரியாவில் நீங்கள் வீடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு லேயர் அண்ட் லீவ் டிசைனில் எலிவேஷன் கொடுத்து 3 கான்ட்ராஸ்டான கலரை மட்டும் யூஸ் பண்ணி வீட்டோட ஃப்ரண்ட் லுக்கே வந்துட்டு அழகா கிராண்டாக எடுத்து காமிச்சிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி 25 அடியில் ரோடு இருக்குது அண்ட் வீட்டோட மெயின் கேட்டுக்கு முன்னாடி கார் எடுத்துருக்காங்க. பெரிய டேப்பர் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கான மெயின் கேட் ஸ்ட்ராங் மெட்டலில் செஞ்ச ஐரன் கேட் 2 டெப்ல போட்டிருக்காங்க. கேட்டுக்கு கேட் லேம்பும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு 5 அடிக்கு செட் பேக் ஏரியா விட்டு நல்லா ஸ்பேஸ் விட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு அடிஷனல் வாட்டர் கனெக்ஷன், EB கனெக்ஷன் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக மல்டி கலர் காம்பினேஷனில் நிறைய ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் 9x18 அப்படிங்கிற சைஸில் அமைஞ்ச லென்த்தியான கார் பார்க்கிங்லேயே இந்த வீட்டுக்கான போர்வெல்லும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் நிலத்தண்ணிக்கான வாட்டர் கனெக்ஷன் இருக்குது. பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் ஃப்ளோவுமே ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் நெட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 7000 லிட்டரில் சம்பும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் சம்போட கிளீனிங் ஒர்க் மட்டும் போயிட்டு இருக்குது. பார்க்கிங்கோட நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங் வால் ஃபுல்லோவுமே கீழேருந்து மேலே வரைக்கும் 2x4 சைஸில் ஒயிட் கலரில் மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றிலுமே ஒரு ஆள் வந்துட்டு ஃப்ரீயாக சுற்றி வர அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க. வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டீ கோட்டில் அழகாக உட்கார்விங் பண்ணி அதை கிழக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீ கோட் டோர் சுற்றிலுமே கிரானைட்டில் பார்டரிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அண்ட் படிக்கட்டுக்கு 2 லாங் ஸ்டெப்ஸ் கொடுத்து பாலிஸ்ட் கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் வீட்டுக்கான ஸ்பேஷியஸான ஹால் இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16x16 அப்படிங்கிற சைஸில் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லோவுமே 2x4 சைஸில் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாசி ஃபினிஷ் வெட்டி டெஸ்ட்டில் லே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹாலோட சீலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி கலர் காம்பினேஷனில் ஜிப்சம் போல் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதுக்குள்ளே நிறைய டிசைன் லைட்டும் ஸ்பாட் லைட்டும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங்கோட அவுட்டர் சைடில் வர இந்த டைமண்ட் ஷேப்பில் உள்ள 3 சீலிங்லேயுமே ஸ்ட்ரக்சர் பட்டி வச்சு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறக்கே அழகாக இருக்குது. ஸ்டேர்கேஸ்க்கு கீழே வர இந்த வாலில் டிவிக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேர்கேஸோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா UPSக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஹாலோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. வீட்டோட எல்லா விண்டோஸுமே UPVCயில் தான் போட்டிருக்காங்க. ஹாலோட ஈஸ்ட் ஃபேசிங்கில் ஓப்பன் ஸ்டேர்கேஸ்க்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ஹாலுக்கு அடுத்து இந்த வீட்டுக்கான கிச்சன் கம் டைனிங் இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8x16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. டைனிங்க்கு அடுத்து வீட்டுக்கான கிச்சனோட வால் ஃப்ளோவுமே ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜிங்கில் நல்ல தண்ணிக்கும் சப்பு தண்ணிக்கும் தனித்தனியாக கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் எல் ஷேப்பில் கிரானைட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. மினி செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடிஷ்னல் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக 3 லேயரில் பெரிய வால் செல்ஃபும் மேலே காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைனிங் ஏரியாவில் 2 லேயரில் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் இது ரெண்டுக்கும் சேர்த்து 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோருக்கான ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைடு வால் ஃப்ளோவுமே லைட் கிரீன் கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னல் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக மேலே டாப்பில் நிறைய திங்ஸ்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக 3 லேயரில் பெரிய வால் செல்ஃபும் மேலே காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க. 4x8 அப்படிங்கிற சைஸில் இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கான ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் நல்லா பெருசாக கொடுத்து இதுக்கு பார்க்குறக்கே நியூ டிசைனில் ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் கிளாசி டைல்ஸில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம் நமக்கு ஹை சீலிங்கில் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ரூமுக்கு வர பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு மேலே வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டேர்கேஸை ஒட்டி வர வாலில்
வால்லே நமக்கு பர்கோலா டிசைன் கொடுத்து அதுக்குள்ள டபுள் கலர் காம்பினேஷனில் ஸ்பாட்லைட் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஸ்டேர் கேஸ் உடன் பில்லரோட எஸ்எஸ் ரெயிலிங்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் படிக்கட்டு ஃபுல்லுமே கீழேருந்து மேலே வரைக்கும் ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் கிரானைட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரி ஆனதும் நீங்கள் பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான லென்த்தியான ஹால். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6x16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரி ஆகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லொக்கேட் இருக்கிற செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட சைஸ் 10x16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்து பெட்ரூமோட ஒன் சைடு வால் ஃப்ளோவுமே லைட் ஸ்கை ப்ளூ கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமுக்கு 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக 3 லேயரில் ஒரு பெரிய வால் செல்ஃபும் மேலே காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க. 5x4 அப்படிங்கிற சைஸில் இந்த செகண்ட் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்குறக்கே அழகான டிசைனில் கிளாசி டைல்ஸில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது இந்த வீட்டுக்கான தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ வீட்டில் வர 3 பெட்ரூமுக்குமே ஒரே டிசைனில் வுட் டோர் போட்டிருக்காங்க. 8x16 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான தேர்ட் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வால் ஃபுல்லுமே லைட் பிங்க் கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமுக்கு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக 3 லேயரில் ஒரு பெரிய வால் செல்ஃபும் மேலே காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் 6x8 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு டபுள் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த வீட்டுக்கான ஓப்பன் பால்கனி போகலாம். ஸோ வீட்டோட ஓப்பன் பால்கனியை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஐரோனில் செஞ்ச டோர் 2 டைப்பில் போட்டிருக்காங்க. ஸோ ஓப்பன் பால்கனியில் துணி துவைக்கிறதுக்கான கல் கொடுத்துருக்காங்க. அண்ட் துணி காய போகிறதுக்காக 2 டீ ஆங்கிள்ஸ் எம்எஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த வீட்டுக்கான ஓப்பன் பால்கனி நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஐரானில் செஞ்ச ஒரு ஹெவியான ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. டெரஸோட லெஃப்ட் கார்னரில் நல்ல தண்ணி அண்ட் சப்பு தண்ணி ரெண்டுக்குமான தனித்தனி டூயல் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே நல்லா சுற்றி பாருங்கள் நம்ம வீடை சுற்றியுமே எத்தனை வீடுங்க இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்துட்டு ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான இடத்துல அமைஞ்ச ஒரு ப்ரீமியம் லொக்கேஷனில் அமைஞ்ச ஒரு சூப்பரான 3 BHK வீடு. ஸோ கண்டிப்பாக போட்டிருக்க ப்ரைஸ்லேருந்து நெகோஷியபிள் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா சீக்கிரமாக டிலே பண்ணாமல் டிஸ்பிளே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் இல்லைனா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு சொல்ல உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.